ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இஞ்சி பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் இல்லாட்டி ப்ரௌன் சுகர். ஏலக்காய், பொடி பண்ண ஏலக்காய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் எடுத்து இடித்து கூட பண்ணலாம். நீங்கள் இஞ்சியை நல்லா இடிச்சிக்கலாம். இது 2 பேர்த்துக்கான அளவு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அவ்வளோ அளவு காய்ச்சிக்கலாம். இந்த இஞ்சி பால் சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் அதுக்கு ரொம்ப நல்லது. உடல் எடை குறைக்க ரொம்ப உதவும். பெண்கள் காலையில் இந்த பாலை வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டே வந்தால் சினைப்பையில் வர புற்றுநோயை வராமல் நம்ம பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் தொப்பை குறைக்க ரொம்ப உதவும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி இதில் நம்ம போட்டாச்சு. நம்ம கொஞ்சமாக வாசத்துக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பால் கொஞ்சம் இஞ்சி காரம் அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது எல்லாமே சேர்ந்து நல்லா பால் நல்லா சுண்டை கொதித்து வரட்டும். அப்போ தான் இஞ்சி, ஏலக்காய், சர்க்கரை அதோட டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போது பால் நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் ஒரு நல்லா 2 தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். பால் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த இஞ்சி சாறு நல்லா உள்ளே இறங்கும். இந்த கொதிக்கிற டைமில் நம்ம ஸ்பூன் வச்சு 2 to 3 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சர்க்கரை நல்லா கரையும். பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ பாலை நம்ம வடிகட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.